வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க்கு, சமையலர் அண்ட் உதவியாளர் இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ 10th அல்லது 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். 12th தனியாக போஸ்டிங், 10th தனியாக போஸ்டிங் இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். போட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ உடனே வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் 15/5/2003 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து எழுதணும் அப்படிங்கிறது வந்து டீலாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இயர், அதாவது பார்த்திங்கன்னா ஏஜ் எவ்வளவு, அதே மாதிரி மேலா ஃபீமேலா, நீங்கள் மேரீடா அன்மேரீடா, அடுத்தது உங்களுடைய சிட்டிசன்ஷிப் என்னது, ரிலீஜியன் கேஸ்ட் என்னது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிலீஜியன் அண்ட் கேஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது உங்களுடைய அங்க அடையாளங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. தென் உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், 10th எங்கே படிச்சிருக்கீங்க, 12th அல்லது டிகிரி எங்கே படிச்சிருக்கீங்க, அது எந்த போர்டு, நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதிக்கங்க. இல்லைனா நீங்கள் வந்து இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களோட சிக்னேச்சர், உங்களுடைய நேம், அதே மாதிரி டேட்டு, பிளேஸு, ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சு காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாம் அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து பி கிளியர் அண்ட் விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்தது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, ஹெட் குவார்ட்டர்ஸ் டாக்ஸின் பாரத் ஏரியா ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், சென்னையிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸே வந்து சென்னையில் தான் வந்து போட இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்டிசி, குக்கு, எம்டிஎஸ், ஸோ இது மாதிரியான போஸ்டிங்கெலாம் இருக்குது. 19,900 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இதில் எல்டிசி, குக்கு, எம்டிஎஸ், அதே மாதிரி எம்டிஎஸ், ஸோ இது மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் லிமிடேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. 25 இயர்ஸ், அதே மாதிரி 30 இயர்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 25 இயர் எல்லாமே வந்து அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போட்டியிடுறவங்க மட்டும் வந்து 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி 30 இயர், ஓபிசி வந்து 28 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ உங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். அடுத்தது வந்து மெட்ரிகுலேஷன் முடிச்சிருந்தீங்க, 10th முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குக்குக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது சமையலர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துங்க. இதெல்லாமே வந்து குரூப் சி பணிகள். சரிங்களா. ஸோ குரூப் சி பணிகள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 20C பக்கமாக வந்து அதாவது 25 பக்கமாக வந்து 25,000 பக்கமாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 19,900 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலான்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி தான் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒர்க் என்ன, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து என்ன ஒர்க் இருக்குது, ஸோ இது மாதிரி குக்குக்கு வந்து என்ன போஸ்டிங் இருக்குது, என்ன ஒர்க் இருக்குது, ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து உங்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி எல்டிசி கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் இருக்குது, லோவர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இதுக்கு வந்து
என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கங்க. எம்டிஎஸ்க்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஒர்க் சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு ரீசனல், அதேமாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ், ஆப்டிடியூட், அதேமாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க்ஸ் ஓகேங்களா. 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஈச் கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா டயர் 1, டயர் 2 அது மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸும் வந்து இவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் டேக்கின் பாரத் ஏரியா ஐலாண்ட் குரூப்ஸ் கிரவுண்ட்ஸ் சென்னை 600009 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்டல் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ப்ரெசென்டிங் ஆஃபீஸர் சிபைஓ ஆஃபீஸர் கமாண்டிங் ட்ரூப்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் டாஸ்கின் பாரத் ஏரியா ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் சென்னை 600009 சரிங்களா. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. 21 டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 15 வரைக்கும் வந்து இருக்குது டேட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.